கூட துணைய வாடான்னு கூப்பிடுவேன். ஒரு தண்ணி கடி போய் தண்ணி சாப்பிடணும். அந்த தண்ணி மட்டும் பேசாத. அதுதான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வேலையில போடான்றியா? அப்ப என்ன பார்த்து கறிவேப்பிலை நினைச்சிட்டுமா? கறிவேப்பிலை நினைச்சு. கறிவேப்பிலையா? அப்படிலாம் நினைக்கலாம். கறிவேப்பிலை தெரியுமா? கறிவேப்பிலை எதுல போடுறாங்க தெரியுமா? கறிவேப்பிலை ரசத்துல போடுறாங்க. ஆமாடா. பருப்பு குழம்பு போடுறாங்க. பருப்பு குழம்புடா. உப்பு மாவு போடுறாங்க. உப்பு மாவுடா. கறிவேப்பிலை கறி குழம்புல போடுறாங்க. ஐயோ கறி குழம்புடா. கறி குழம்பு. கறிவேப்பிலை பாயசத்துல போடுறாங்க. புத்தி கட்டுவன பாயசம் கறி போடுவாங்களா? கருப்பு கருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் பாதாம் பிஸ்தா அனைத்து போடுவாங்களா? கறிவேப்பிலை எல்லாத்தையும் போடுறாங்க. சேர்த்தா சாப்பிடுறாங்க. கறிவேப்பிலை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுறாங்க. போல எனக்கு கறிவேப்பிலை ஒதுக்கிட்டு. கறிவேப்பிலை ஒதுக்கி வைக்க மாட்டேன்டா. சின்ன உடம்பு நல்லதுடா, கண் பார்வை நல்லது. அதனால உன்னை ஒதுக்கி வைக்கல. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மறைவா இருந்தா போதும். நான் உன்னோட கேக்குறேன். உங்க 2 பேருக்கு 800,000 பேர் போட்டு மாத்தாது. ஏண்டா அது பீஸ் போன பருப்புமா? பீஸ் போன பருப்பு. ஓ சரி, நொண்டி 1000 பேர் போட்டு பார்த்தாரா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நொண்டியா 20 இருந்தாலும் தேவையில்லை. இப்ப நான் அப்படி இப்படி பேச போறேன்டா. குடும்பத்தை வச்சு கலந்து பேசணும். எப்படி செய்யலாம், ஏதான் செய்யலான்னு இல்ல நீங்க செய்யுங்க. உட்காந்து பாத்து போடா. ஒரு 1000 பத்தான போடா. போடா எங்க பாத்துங்க. அஜித் குமார் நாயகா, நீ என்னத்த செய்ய போற? செய்ய நல்லா செய்ய யாசி பாரு. செய்ய போற செய்ய அத்தான் எப்ப பார்த்தாலும் என் பேர் அத்தாம்மா. உனக்கு பேர் அத்தான் தானா? அத்தான் சொன்ன உடனே நான் என் பேர் அத்தான். வந்துட்டியா? இதான் அத்தானு போட மாட்டேன். போப்பா போட சொல்லாத போயிருப்பாரு. ஏழுமலை உனக்கு நினைவே கிடையாதா? மூத்தவன் நான் தானே. எப்படி மறக்க முடியும்? முன்ன வந்தாலும் மகாகாலை திட்டவளாச்சு. பாசமெல்லாம் நெருங்கி நெருங்கி மகனை யார பாத்தீங்கன்னா சொல்றான்.
மொச்சு பேசிக்கிறான். டேய் டேய், ஒரு மாதிரியான ஆளு எல்லாம் டேய் டேய் எப்பா எடுத்து வந்து 3 பேக் எடுத்து வந்து ஒரு பேக் தூக்கி மிஸ் அந்த பக்கம் போட்டேன், இன்னொரு பேக் தூக்கி அந்த பக்கம் போட்டேன். இது மட்டும் அவ்வளவு மெதுவா வைக்கிறீங்க, என்னடா இருக்குது? இது என் பேக் இல்ல, வேகமா போட்டா இந்த பேக் கீழ் விடும். என்ன இருக்குது பாத்துறான். என்னடா மூட்டு பூச்சி கேட்டீங்க தரக்காரு வாய் தந்தா வாயில விட்டுருவான். என்ன இருக்குது பாத்துறான். அம்மா என்ன மொச்சு பேசிக்கிறான். என்னடா இருக்கு? இஷ்டத்துக்கு பேசாதுங்கிறா. டேய் பாடு பாசுங்க. ஐயோ 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 அம்மா, இது என்ன தெரியுமா? ரைஸ் மில்ல கவுரு மாவு அந்த பையமா கவுரு மாவு அது ஏன்னா இங்க எத்தாண்ட அடப்பா இங்கடா எத்தாந்து வைக்கணும். கம்மியாக்கி பாசுங்களா. அம்மா தாங்க அரைக்கும். அம்மா இது என்ன தெரியுமா? ரைஸ் மில்ல இந்த முகத்தூள் தள்ளுது அந்த பையமா ஒரே நெடியா இருக்கு. ஐயோ நெடுலப்பா முக பிடிக்கும். அப்படியே கலப்புது கலப்போம் அம்மா கட்சி மில்ல அப்படியே மூக்க தொச்சு பாரு. புடிச்சு வைப்பேன் பண்ணி கூட வச்சுங்களே தாங்க கல்லுதான் இருக்கு. திறந்து பாரு, அது என்ன பாரு, அது கட்சி பாரு. கட்சி ஒரே நாத்து நாத்து அடிக்குது. அது என்னன்னு பாடுறா எங்க பாட்டு இதுமா ஆற போட்டு பாட்டி பாடி போடுறா. இன்னும் மனுஷன் அதுல வைக்கிறது இதுல வச்சுக்கிறியா? என்னடா வியாபாரம்? மோர் விக்கிறதுக்கு வந்துக்குது. அம்மா ஒரு பேரே செய்ய மாட்டாளா? அம்மா படப்பட்டா ஆண்டி சரி பிடிச்சோட இதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆண்டியா கோந்தியாடா? ஆண்டியா கோந்தியாடா? நீ போமா கோந்தி கோத்தியா அட சனி பிடிச்சோனே என்ன நினைச்சுக்கிறேன்? அம்மா கட் இருப்பது நீ ஒரு நாள் தான் இப்ப இந்த இடத்துல இருக்கிறேன். நீ போமா கட் பண்ண போ போ. ஊதா ஊதா காலை பெப்பி சட்டி பெப்பி சட்டி அத சடைபிடிச்ச பருப்பு சட்டி பருப்பு சட்டி இது என்னது மத்து யாருக்கு மத்துமா குமத்தி எனக்கு என்னதா சரியா இருக்கு டேய் மா என்னது ஏமா இப்ப மண்ணு வரேன் மோட்டு மேல கொட்டாது ஏரி வேலைக்கு போனா கூட தாவா டேய் ஏரி வேலைக்கு தான் போறேன் வாடா வாடா எங்க பழப்பூருக்கு தள்ளடிக்க மாதிரி போச்சுடா பாவி. பீசு போன பருப்பு
இருக்கு? கதாநாயக அஜித் நீ என்ன செய்ய டேய், எங்க வீட்டுல பத்தி நீ ஏன்டா குறை சொல்ற? பீஸ் போட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்டா. அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அம்மா ஒரு மனை கயிறு துளி விஷம் பாடுது கிணறு செத்து தொலைட்டாரடி சுமபாரியம் ஓரியம். எதுக்கு வந்து தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம் விட்டதுங்க. அந்த சந்தேகத்தை நீங்க தீர்க்க வேண்டுங்க. அப்படி என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? எனக்கு இருப்பது ஒரு மகன். ஆமா. என் கிளப்பது ஒரு மகன். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? இப்போ ஆட்சி புரிவது நானே. எனக்கு பிறகு என்னுடைய மூத்த மகன் கலைமணியே என் அக்காளுக்கு அவன மூத்த மகன் என்றால் எனக்கே மகன் மூத்த மகன். என் மகனால் நாட்டு ஆள வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு. உட்கார்ந்தா மழைக்கால் பற்றி எதுக்கூடிய ஒரு பெண் உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த நாட்டை அழக்கூடிய மூத்த மகன் கலைவன் நேரத்தில் என்னை யாரைத்தான் காப்பாற்றுவார்களோ? யாரு? எதற்காக அழுது கொண்டிருக்கீங்க? அப்பத்திரே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? எனக்கு இருப்பது ஒரு மகன். உண்மைதான். என் கலிப்பது ஒரு மகன். உண்மைதான். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? இந்த நாட்டை ஆமா மகனே உங்கள் அக்கா மகன் மூத்தவன் கலைமணி தான் நாட்டை ஆள வேண்டும். அறிவு கட்டமணி என்னோட மகன் நாட்டாள வேண்டும். இதுக்கு ஒரு தக்க வயசுங்க. இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு போயிடுங்க. உங்கள் மகன் நாட்டை ஆள வேண்டும். அதுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டும். மகனே எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். எப்போது எதை கேட்டாலும் தட்டாமல் தருவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் அதற்கான வழி நான் சொல்றேன். அப்படியா? எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தட்டாமல் தருவாள் இந்த கனகரன். மகனே நான் சொல்லும் ரகசியப்படி கேட்டால் இந்நாட்டை உங்கள் மகனே நாட்டை ஆள்வான். வாங்க ரகசியம் சொல்றேன். இதை மட்டும் கச்சிதமா செய்து அடியே கனகராணி செருப்பென்று உரைத்தாய். செருப்பின் சிறப்பு புரிகிறதா? உன்னை வைத்தே நாள் நகரம் அழைத்துவேன். நான் கைப்பற்றுவேன். விடவே மாட்டேன். நீ கனகராணி இன்று என்ன விளையாட்டு தெரியுமா? என்ன விளையாட்டு அண்ணா? இன்று வால் போட்டி. வால் போட்டி யாருக்கு வெற்றி என்று பார்ப்போமா?
என்னடா நடக்குது? அம்மா, நாம் இருவரும் நானும் தம்பியும் விளையாடி கொண்டிருந்தோம். ஏண்டா இதே விளையாட்டு பால் போட்டு விளையாடுங்க, எதனால் ஒரு விட்டால் நான் என்னடா செல்வம் எதுவும் நடக்காதம்மா. நானும் தம்பி தானமா விளையாடி வால் பயிற்சி எடுத்தோம் அம்மா. அயல் நாட்டவர் நம் நாட்டின் மீது போர் தொடுத்தால் நம் நாட்டை எப்படி அம்மா காப்பாற்றுவது? அதற்கு அதனால் வால் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஏண்டா அம்மா இந்த விளையாட்டு தானே விளையாடணுமா? ஏம்மா? நீங்க இருவரும் சேர்ந்து விளையாட கூடாது. தனிமையில தான் விளையாட முடியாது. எங்களால் முடியாது. இருவரும் சேர்ந்துதான் விளையாடுவோம். முடியாது. அம்மா, தனிமையில் எப்படி விளையாடும்? ஏன் விளையாட முடியாது? ஒரு தாயை எதிர்த்து பேசுறதுக்கு துணிச்சிட்டு எப்போ பேச ஆரம்பிச்சு 4 மாசமா என்ன நான் பேசுறேன் என்ன நான் பண்றேன்னு நான் அப்பா சொன்னேன். 4 மாசமா ஏன்டா அம்மா கிட்ட எதிர்த்து பேசுறேன்? அம்மா என்ன சொல்றாங்க அதுக்காக தெரியா? ஒரு தாய் என்ன சொல்றாங்க அது கேட்கணும். அம்மா நீ என்ன சொல்ற நான் கேட்கறேன். நீ எதுக்கு அம்மா நீ சொல்லுமா நான் கேட்கறேன். தலைமணி அங்க அடிச்சா இங்க வலிக்குதுமா. அதனால தான் சொல்றேன். நீ அம்மா 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 அண்ணனை ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? அங்க அடிச்சா இங்க வலிக்குதம்மா. இப்படி வா அங்க ஏன் போய் நிக்கிறேன்? அடி தாங்க முடியலமா தம்பி. நான் எடுக்க போடுவேன். தம்பி அம்மா பெரியா துட்டு வாங்குற டீ துட்டு தாரியா, ஒரு டிஃபனுக்கு துட்டு தாரியா, வாங்கிட்டு மொத்தம் ஓடி போடுறேன். நான் போடு நடு ரோட்ல உட்காந்துக்கின்னு நான் காலையில சொன்னேன்டா ஒரு 20 ரூபாய் போட்டு வந்து அதுக்கு சொன்னேன். 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் நீ தானே டீ சாப்பிடுறேன்னு சொன்னா ஒட்டுதா கண்ணா துட்டுடா நோட்டு பணம் போடும் போதுல போடு பேங்க்ல போடலாம். எப்போ அது பார்த்தாலே எங்களை அடிக்கிற வேலையா உனக்கு? என்னம்மா என்னம்மா என்னம்மா? ஐயோ சொல்லுமா சொல்லுமா கலைமணி. ஓ ராஜா என்னம்மா? உன்னை கோபத்தில் அடிச்சுட்டேன். வாய்க்கு வந்த வார்த்தை பேசிட்டேன். என்ன மன்னித்தே ஒரு வார்த்தை சொன்ன. ஐயோ அம்மா அந்த வார்த்தையை அப்பவே மறந்து விட்டேன். தாய் சொன்னார்கள், டேய் எங்க போனாலும் போலாம் அந்த புறம் போக கூடாதுடா, அது தவறுடான்னு சொன்னாங்க. அப்போதான் நானே உணர்ந்தேன். அம்மா அது அப்பவே மறந்து விட்டேன். அப்படியா? ஆமாம்மா. கலைபடி கதிரவர் இருந்தால் எந்த உண்மையை என்னால பேச முடியல. ஏம்மா ஏன்? எதற்கு தெரியுமா? என்ன தெரியுமா? இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அம்மா விளையாடி கொண்டு இருந்ததால் என்னுடைய பிறந்த நாள் விழாவை நான் மறந்து விட்டேன். அம்மா அம்மா இன்று எனக்கு பிறந்த நாள் அல்லவா? அதனால எனக்கு என்னமா பரிசு தர போறீங்க? என்ன பரிசு தெரியும்? என்ன பரிசு? என் கையால உனக்கு பால் கொடுக்க போறேன். அந்த பால் அருந்து வேண்டும். பிறந்த நாள் விழா செல்வா கூட நான் நினைக்கிறேன். அப்படியேம்மா புறப்பட போகலாம். சக்காலத்து பிள்ளையே, நீ உயிரோடு இருந்தால் என் மகன் நாட்டாள முடியாது. அதற்கு என்ன தெரியுமா? பால் ரசத்தை கலந்து உனக்கு கொடுக்கணும். நீ சாகணும். என் மகன் நாட்டாளணும். நீ குடித்து சாகணும். என் மகன் நாட்டாளணும். வரண்டா. என் தாய் எப்போதும் என்னிடத்தில் பாசமாகவும் என் அண்ணனிடத்தில் கோபமாக நடப்பாள். இன்று வழக்கத்திற்கு மாறாக கோபத்தை என்னிடமும் பாசத்தை என் அண்ணனிடமும் காட்டுகிறார். இதன் விளக்கம் புரியவில்லை. என்ன நடக்குது என்று பின்தொடர்ந்தே கிளம்பி. உனக்கு பிறந்த நாள் கிடையாதுடா, உனக்கு சாக நாள். இந்த பாலில விஷத்தை கலந்துட்டு நீ குடிச்சு சாகணும். என் மகன் நாட்டாளணும். நீ குடிச்சு சாகணும். என் மகன் நாட்டாளணும். வரண்டா. அம்மா எதையோ மறைச்சு வச்சிருக்கோம். இந்த பாலுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டமா? இந்த பாலை நானே
பால் அறந்த பிறகு என்னோட ஆசை நிறைவேறும் அப்படியே என்னம்மா தம்பி இங்க படுத்துன்னு இருக்கிறான்? டேய் தம்பி இந்த டேய் எங்க வந்து படுத்துறான்? ஏய் தம்பி தம்பி ஐயோ தம்பி இறந்து விட்டானம்மா தம்பி என்னோட மகன் கதிரவன் மாண்டு மடிந்து விட்டாளா? கதிரவா இரவும் பகலும் ஒரு நாளுக்கு ஒரு விட்டு என்னால பிரிந்து இருக்க முடியாது ராஜா. உன்னை மறந்து நான் எப்படியா இருப்பேன் கண்ணா? இந்த தாய் விட்டு பிரிந்து விட்டாயா ராஜா? என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? வந்து அண்ணா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் என்று நினைத்தேன் தம்பி. ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்போம் என்று போடு ஆட்சி நடத்தும் என்று நினைத்தேன். என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா தம்பி, என்னை விட்டு முத்துக்கு முத்தாகி Thank you.